விஜய் அரசு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள பேச்சுரிமை, எழுத்துரிமை, அனைத்து உரிமைகளையும் பறிக்கிற அரசாக, ஒரு சர்வாதிகார அரசாக, ஒரு கொடுங்கோல் அரசாக தமிழ்நாட்டிலே கடந்த 3 மாதங்களாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஜனநாயக அடிப்படையிலே, ஜனநாயக மாண்புகளை காக்கிற வகையிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உரையாற்றியதை இன்றைக்கு வழக்கு போட்டு அடக்கிவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பாசாணத்தில் புழுத்த புழு. எதையும் எங்களால் சந்திக்க முடியும். எவ்வளவு அடக்குமுறைகளை எல்லாம் எங்களால் நாங்கள் பார்த்தவர்கள். எனவே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வழியிலே, தலைவர் கலைஞர் வழியிலே, எங்கள் உயிரணைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலே, அவர்கள் வழியிலே இந்த கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம். இந்த ஆட்சியை அகற்றும் வரை எங்களுடைய ஜனநாயக போராட்டம் தொடரும். சட்டமன்ற நாளை கூட ஒரு நிலையில எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு சிறந்த ஜனநாயகவாதி, மாண்புமிக்க ஒரு ஜனநாயக அடிப்படையிலே பேசக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர். நாளை சட்டப்பேரவை கூடுகிற நிலையிலே எப்படியாவது அவருடைய பேச்சுரிமையை பறித்திட வேண்டும். அடக்குமுறையின் மூலம், சர்வாதிகாரத்தின் மூலம் சட்டமன்றத்திலே அவரை அனுமதிக்க கூடாது, சிறையிலே தள்ளலாம் என்கிற அந்த இழிவான நோக்கத்தோடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் திட்டமிட்டு இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார். எம்எல்ஏக்கள் மீது நிறைய பெண்கள் புகார் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் கைது பண்ணாத அரசு, ஆனா இந்த திரிஷா பத்தி பேசுறவங்களே கைது பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? தாவேகா எம்எல்ஏக்கள் மீதும் பாலியல் புகார் நிரம்ப இருக்கிறது. அவருடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் மீதும் இருக்கிறது. இந்த கடந்த 3 மாத காலத்தில் வந்திருக்கிற பாலியல் புகார் 98% தாவேகா நிர்வாகிகள் மீது தான் இருக்கிற பாலியல் புகார்கள். அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் ஜனநாயக மாண்பை காக்கிற வகையில் உரையாற்றி இருக்கிற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மீது ஒரு அடக்குமுறை நோக்கத்தோடு வழக்கை போட்டிருக்கிறார்கள். அந்த வழக்கிலே இருந்து மீண்டு வருவோம். எங்கள் தலைவர் வழிகாட்டுதலோடு எந்த போராட்டத்தையும் நாங்கள் சந்திப்போம். நாங்கள் எதற்கும் தயார் என்கிற நிலையிலே நாங்கள் இருக்கோம். நீதிமன்ற அவகாசத்துக்கு நீதிமன்றத்தினுடைய ஆணையினையும் மதிக்காத ஒரு அரசாக தாவேகா அரசு, நடிகர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் எதிர்காலம் பதில் சொல்லும் என்கிற அந்த ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்ளுங்கள்.